பஸ்ஸில் அது எல்லாரும் கிடைக்குது. அப்புறம் படிக்கிற பசங்க பசங்க படிக்கிறதுக்கு டீ சாப்பிடுங்க சார். ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க. என் பேர் ஜானகிராமன் சார். அப்படியே வேட்பாளர் தெரியுதா? நன்றி. தெரியும் சார், தெரியும் சார். அவர் கண்ணப்ப தெரியல அமைச்சர், தெரியும். அவர் மாவட்ட சார். அவர் நல்லா தெரியும் எனக்கு. அடிக்கிறோம். தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க சார். இட்லி சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டேண்ணே. இட்லி ஐயோ வேணாம், இல்லை காலை சேர் 10 மணி ஆகிடும். பரமக்குடியில் திமுக தொண்டரின் வீட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர். வணக்கம் சார், விவரங்கள் என்ன? இன்று மாலை பரமக்குடி நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நேற்று இரவே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரமக்குடி வந்து தங்கியிருந்தார். இன்று காலை அவர் ஆர்ச் பகுதியில் இருந்து மார்க்கெட் தெரு வழியாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுடன் அவ்வழியாக சென்ற போது திமுக தொண்டர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றிருந்தார். அவர் அந்த பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற இந்த கைத்தறி தொழில் செய்யக்கூடிய நபர் என்பதால் அவரிடம் அந்த கைத்தறி தொழில் குறித்து கேட்டறிந்ததுடன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளையும் விசாரித்தார். பின்னர் அந்த கைத்தறி செய்யக்கூடிய அந்த நெசவு தொழில் அமர்ந்து அந்த நெசவை செய்து பார்த்தார். அப்போது உடன் அந்த கட்சி அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர் மற்றும் திமுகவை சேர்ந்தவர் இருந்தனர். அப்போது அவர் அந்த கைத்தறி நெசவு குறித்து கேட்டறிந்ததுடன் இந்த கைத்தறி நெசவுக்கான நூல் எப்படி கிடைக்கிறது, அது எங்கிருந்து பெறப்படுகிறது, அதற்கான வரி உள்ளிட்டவைகள் குறித்தும் அவரிடம் கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினரிடமும் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அதன் பின்னர் அங்கிருக்கக்கூடிய அந்த நெசவு மிஷினில் அமர்ந்து நெசவு செய்து பழகினார், ஆர்வத்துடன் பழகினார். இதனை அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்று பரமக்குடியில் தங்கியிருக்கக்கூடிய அவர் தனியார் தங்க விடுதியில் தங்கியிருக்கிறார். இன்று மாலை 4 மணி அளவில் பரமக்குடியில் நடைபெறக்கூடிய அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். சென்னையிலையா? எங்க படிக்கிறது? கோச்சிங். இந்த வருஷம் பரீட்சை எழுதுறேன். நான் முதல்ல அரசு மாதிரி பள்ளியில தான் படிச்சாங்க சார். ரொம்ப உதவியா இருந்துச்சு சார். சரி, என் மகளும் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கல கவர்மெண்ட். வெரி குட், வெரி குட். நகராட்சியில் படிக்கிறாங்க சார். அப்படியா? பேர் என்ன? என்ன படிக்கிறோமா நீங்க? 8th. சரி, மொத்தமா நிம்மதியா இருக்கு. சரி சரி.